வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே மிகவும் வளர்ந்த மாநிலமாக மட்டுமல்லாமல் தெற்காசிய பிராந்தியத்திலேயே மிகவும் வளர்ந்த மாநிலமாக மாற்றுவதே தனது தொலைநோக்கு பார்வை என்று முதல்வர் கே ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 832 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின் அதிமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். முதலீட்டாளர்களை மாநிலத்திலிருந்து விரட்டியடித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 85,000 பேருக்கு நிலப்பட்டாக்கள் உட்பட 2.23 லட்சம் பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் ஸ்டாலின் வழங்கினார். முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் வளர்ச்சித் திட்டங்கள் சீராக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதிலும் திமுக அரசு வெற்றி பெற்றுள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியை தாக்கிய ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்த போதிலும் அவரது ஆட்சியில் 25%க்கும் குறைவான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டுமே நிறைவேறியுள்ளன என்றார். இதற்கு நேர்மாறாக 2021இல் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 77% வெற்றிகரமாக திட்டங்களாக மாற்றப்பட்டுள்ளன என்று ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். திமுகவின் நல்லாட்சியையும் மக்களின் அமோக ஆதரவையும் எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறுவதாக அவர் மேலும் கூறினார். ஸ்டாலின் தனது தலைமையின் கீழ் ஏற்பட்ட முன்னேற்றத்தை மேலும் எடுத்துரைத்தார். 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 404 ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று கூறினார். 37 வாக்குறுதிகள் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையில் 64 வாக்குறுதிகள் நிதி நெருக்கடியால் தாமதமாகின்றன. எதிர்க்கட்சிகள் தங்கள் தசாப்த கால ஆட்சியில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் சவால் விடுத்தார். கிருஷ்ணகிரியின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தது திமுக ஆட்சியில்தான் என்பதையும் முதல்வர் நினைவுபடுத்தினார். இதில் ஓசூரில் ஐடி பூங்கா மற்றும் சிப்காட் அமைத்தல், மாவட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டது ஆகியவை அடங்கும். தனது வருகையின் போது ஸ்டாலின் சூளகிரி மற்றும் கிருஷ்ணகிரியில் நடந்த சாலை பயணத்தில் பங்கேற்றார். உள்ளூர்வாசிகளை சந்தித்து உரையாட 250 மீட்டர் தூரம் நடந்து சென்றார். ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தில் சென்னையில் உள்ள SSN பொறியியல் கல்லூரியில் சமீபத்தில் சேர்க்கை பெற்ற ஜீனூர் கிராமத்தைச் சேர்ந்த கைகள் இல்லாமல் பிறந்த மாணவி கிருத்திவர்மாவுக்கு செயற்கை ஆயுதங்களை வழங்கினார். இந்த பகுதிக்கான புதிய திட்டங்களை அறிவித்த ஸ்டாலின் பழங்குடி சமூகங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை குறைக்க அஞ்சட்டியை ஒரு புதிய தொகுதியாக அறிவித்தார். மேலும் மலைப்பாங்கான கிராமங்களுக்கு பயனளிக்கும் வகையில் கெலமங்கலம் தொகுதியில் 12.43 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகளை தொடங்கி வைத்தார். நெரிசலை குறைக்க கெலமங்கலத்தில் வெளிப்புற வட்டச்சாலைக்கான சாத்தியக்கூறு ஆய்வையும் ஓசூரில் ரயில்வே பாலத்திற்கான திட்டங்களையும் அவர் உறுதியளித்தார். தனித்தனியாக சென்னையில் முதல்வர் அன்பு கர்னல் திட்டத்தை செப்டம்பர் 15 தேதிசி அண்ணாதுரையின் பிறந்த நாளில் தொடங்கி வைப்பார். தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இந்த முயற்சி பெற்றோரில் ஒருவரையோ அல்லது இருவரையும் இழந்த ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு மாதத்திற்கு 2,000 ரூபாய் வழங்கும். 18 வயது வரை அவர்களின் கல்வியை ஆதரிக்கும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.